சுகமும் துக்கமும் எப்ப புண்ணிய பாபங்கள் சமமாகுமோ, எப்ப சுகமும் துக்கமும் சமமாகிறதோ அப்படி யார் பண்ணிக்கிறார், எப்ப அது பண்ண முடியுமோ அது பண்ணி ஜீவன் இல்லாம பிறப்பில்லாம யார் பண்ணிக்கிறாளோ அது பண்றது, அந்த கொள்கையை நோக்கி போறாளே அதுதான் என்னுடைய மதம்ங்கிறார் கபில வாசுதேவன். அதுதான் என்னுடைய மதம்ங்கிறார். புரியும்படியுமா சொல்லணும்னா, சுகம் புண்ணியம் பாபம் சேர்றதுன்னா சுகம் துக்கம்னு வச்சுக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம கார்த்தால எந்திருக்கிறோம், எந்திருக்கிற சமயத்திலேருந்து நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்? இன்னைக்கு நம்ம எத்தனை ஆசைகள் இன்னைக்கு பட்டிருக்கோம், அதுல எத்தனை ஆசை நிறைவேறி இருக்கு, அது மிச்சம் இல்லாம தீர்ந்திருக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு 10 ஆசை வச்சிருந்தோம்னா 10ல் 2 நடக்கிறதுனா மீதி 8 பெண்டிங். அதை நோட்ல குறிச்சு வச்சுக்கிறது. இன்டூ 30 நாள் அதை டோட்டல் போட்டுக்கிறது. இன்டூ அவாவோட ஆயுசை கணக்கு பண்ணிக்கணும். 50ன்னா 50, 60 சஷ்டியப்த பூர்த்தினா சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம்னா சதாபிஷேகம். இப்படி அவாவ ஆயுசுல இதை கணக்கு பண்ணிக்கணும். இதுல அடைஞ்சது போக அடையாம ஒரு இந்த ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கே, பகவான் என்ன சொல்றாரு, அது அடையிற மட்டும் உனக்கு ஜீவன் வந்துட்டே இருக்கும். அதை நீ எப்ப அடைஞ்சு தீக்கிறையோ அது பர்யந்தம் உனக்கு பிறப்பு இருந்துட்டே இருக்கு. அப்ப அது இல்லாம இருக்க என்ன வழின்னா அந்த துக்கம் நாசமாகணும். அது எப்படின்னா, மனசுக்கு இத சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஆசைப்படாத ஆசைப்படாத ஆசைப்படாத. அதுதான் தமிழ்ல சொல்றார், ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின்கிறார். பகவான்கிட்டயே ஒரு காதல் வச்சாலும் அந்த காதலும் வேண்டாங்கிறா. ஏன்னா அதுவும் பந்தம். அப்படி எல்லாத்துலேயும் விஷய சுகத்திலேருந்து மனசை தள்ளி வச்சு பழக்கிட்டே வந்தோம்னா புண்ணியத்தினுடைய விருத்தி இருக்காது, பாபம் நாசமாயிடும். இதுதான் பகவான் சொல்றார். அந்த மதம் இருக்கே அதுதான் என்னுடைய மதம். சுகமும் துக்கமும், ஏன்னா பாபத்தினுடைய ஒரு அனுபவம் தான் துக்கம், புண்ணியத்தினுடைய ஒரு அனுபவம் தான் சுகம். இப்போ ஏசியை போட்டுன்னு நிம்மதியா ஒரு ரூம்ல இருக்கோம், சுகத்தை அனுபவிக்கிறோம்னா புண்ணியத்தினுடைய வசம். அது ரொம்ப வெயில்ல போய் கஷ்டப்பட்டு இருக்கோம், முடியவே இல்லையே, இப்படி வேர்த்து கொட்டுறதே நினைக்கிறோம், அது எதுனா ஒரு பாபத்தினுடைய விளைவு தான் அந்த துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இது ரெண்டும் என்னைக்கு சமமாகுதோ அன்னைக்கு ஜீவன் உற்பத்தி கிடையாது. இது என்னைக்கு ரெண்டுமே நாசம் ஏற்படுறதோ அந்த ஜீவன்கள் இனிமே பிறக்காது. இத கபில வாசுதேவன் தன்னுடைய அம்மாவுக்கு அதனால ஆசைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, மனசை இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும். எப்படி வைக்கணும்? விஷய சுகத்துல வைக்க கூடாது, பகவான் இடத்துல மனசை வைக்கணுமா. நீங்க பிரயாசம் எப்படி பண்ணணும்னா, பகவான் இடத்துல மனசை செலுத்துறதுக்கு உண்டான பிரயாசையை படுங்க. ஏ கபில வாசுதேவா, நீ சொல்லும் போது ரொம்ப சுலபமா சொல்ற, மனசை இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க. ஒரு டிவியில ரிமோட், ஒரு டிவியில சேனலை திருப்புறது போல இந்த பக்கம் வச்சா ஜென்மா, விஷய சுகத்துல வச்சா ஜென்மா, பகவான் இடத்துல வச்சா ஜென்மா இல்லைன்னு நீ சொல்ற, புரியறது. அது அவ்வளவு சுலபமா பண்ண முடியுமான்னு கேட்கிறார். பண்ண முடியும். எதனால பண்ண முடியும்னா, மகான்களுடைய அனுகமனம் இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும். அத பட்டத்ரி நன்னா நாராயணத்துல புரியும்படியுமா சொல்றாரு. மதிரிக குணசக்தா பந்த கிருத்து தேஸ்வசக்தா துவமிருத கிருத பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில தடுதிரித்வம் தேவகூத்யை யகாதி. பிள்ளையார பார்த்து அந்த பட்டத்ரி அந்த சந்நிதியில உட்கார்ந்துன்னு குருவாயூரப்பனை பார்த்து நேரடியாக மத்தியம ஒரு பிரயோகத்தினால கேட்கிறார், அப்பா குருவாயூரப்பா, அந்த கபில வாசுதேவன் அவருடைய அம்மாட்ட இதை சொன்னானே வாஸ்தவமாங்கிறார். பகவான் தலையாட்டி கேட்கிறார். என்ன சொல்லி கேட்கிறாருன்னா, விஷய சுகத்துல வச்சா ஜென்மா, பகவான் இடத்துல வச்சா ஜென்மா இல்ல. மதிரிக குணசக்தா பந்த கிருத்து, குணசக்தா மதிஹி பந்த கிருத்து, விஷயத்துல வச்சா குணம்னு ஜென்மான்னு சொல்றானாமே, வாஸ்தவமாங்கிறார். பகவான் தலையாட்டி ஆமாங்கிறார். இப்படி இதுலேருந்து எப்படி இந்த ஜென்மா எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறா, விஷயத்துல வச்சா
ஜென்மா உண்டு. இல்லாம பண்ணிக்கிறதுக்கு பகவத் சரணத்தை பிடிச்சுக்கணும், அவனுடைய நாமத்தை பிடிச்சுக்கணும். அவனுடைய நாமத்தை பிடிச்சுண்டா அந்த நாமம் என்ன பண்ணும்னா பகவத் இந்த ஜென்மா இல்லாம பண்ணும். எப்படி ஜென்மா இல்லாம பண்ணும்னா இந்த ராமநாமமே எப்படி பண்ணும்னா வர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம். சம்பிரதாயத்துல சொல்றா கர்ஜனம் பவபீஜானாம், பிறப்புக்கு ஒரு உற்பத்தி ஒரு விதை இருக்குமே அதை அறுத்து விடும். எது அறுக்கும்னா இந்த ராமநாமா இருக்கே வர்ஜனம் பவபீஜானாம். இந்த பிறவி கடல்ல திருப்பி 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 நம்ம பிறந்துட்டு இருக்கோம். அது பிறக்காம இருக்கணும்னு என்ன இருக்கு, ஆனா அதுக்கு வழி தெரியல, உபாயம் தெரியல. பகவான் சொல்றாரு அரியதான ஒரு பிறப்பு கொடுத்துருக்கேன், இதுல நீ மோட்சத்தை எதிர்பார்த்து அவலம்பிச்சு காரியத்தை பண்ணணும், பகவானுடைய சரணத்தை பிடிச்சுக்கணும். அப்படி நீ பிடிச்சுக்கலன்னா ப்ரமோஷன்ல போனேன்னா உண்டு, பகவானுடைய சரணத்தை பிடிச்சுட்டா ப்ரமோஷன், இல்லைன்னா என்ன கீழே இறக்கி விடுவேன்னா. நீ என்ன மறந்து டிஃபனை சாப்பிட்டு காஃபியை சாப்பிட்டு சுத்தின்னு இருந்தேன்னா பகவானை மறந்து சுத்தினோமானா பகவான் இறக்கி விடுவார். என்ன பண்றாரு பகவான் வார்னிங் கொடுக்கிறார். கீதாச்சாரியனான பகவான் க்ஷிபாம் யசஸ்ரம சுபாம் ஆசுரீஸ்வவ யோனிஷு ஆசுரீஷ் யோனி மாபண்ணாகா மூடா ஜென்மணி ஜென்மணிங்கிறார். அப்புறம் நீ இந்த பதவியை அடையறதுக்கு நீ நினைச்சாலும் உன்னால முடியாது. ஏன்னா இன்னொரு ரவுண்டு போகும், நாயாகும் பூச்சியாகும் புழுவாயும் நரியா இது மாதிரி மற்ற பிறவைகள்லாம் எடுத்து இப்ப இந்த மனுஷ பிறவிக்கு வந்திருக்க. இதுல நீ பகவான் அடையணுங்கிற வேட்கை இல்லாம சுத்தின்னு இருந்தேன்னா திருப்பி பகவான் இந்த ரவுண்ட்ல சக்கரத்துல கீழே இறக்கி விட்டுடுவார். திருப்பி இந்த பதவியை பார்க்க பல பல ஜென்மா கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகும். அதனால இதை மனசுல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அவனுடைய சரணத்தை பிடிச்சுக்கணும். அப்படி சரணத்தை பிடிச்சுட்டா தரணம் பண்ணி விடுற நாமா எதுன்னா இந்த ராமநாமா. என்ன பண்ணும்னா வர்ஜனம் பவபீஜானாம், அந்த பிறப்புக்கு ஒரு விதை இருக்குமே அந்த விதைய வேரோடு அறுத்து விட்டுடுமா. வர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாங்கிறார். நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார். எப்பொழுதும் சொல்றது போல பிரார்த்திதாம்ச வரான் சர்வான், ராமர்கிட்ட எது கேட்டா கொடுக்க மாட்டார். நீ ஒண்ணு கேட்டேன்னா 1க்கு 4, அதுபோல பிரார்த்தனைக்கு இணங்க எது வேணா கொடுப்பார். இது நீ தர்மார்த்த காம மோட்ச பரியந்தம் வச்சுக்கலாம். லௌகீகமாக வீடு வாசல் மனைவி மக்கள் பணம் காசு சுகம் எது கேட்டாலும் ராமர் கொடுப்பார். இது லௌகீகமா சர்வசம்பதா. அது மட்டும் இல்ல மோட்சோபாயமா ராமநாமத்தை நீ சொன்னேயானால் அதற்கும் பகவான் உன்னுடைய கரஸ்தி தேவி வைகுண்டேன்னு அந்த வைகுண்டத்தையும் உன் கையில கொடுப்பார். அதற்கும் சக்தன் அந்த நாமா அதற்கும் உரியது. ஆர்ஜனம் சர்வசம்பதா தர்ஜனம் யமதூதானம். இன்னைக்கே ஒரு நாள் ஒருத்தன் வரப்போறான், அதனால இப்பயே நாமத்தை சொல்லுங்கிறா. விசர்ஜலஜ்ஜாம் யோகீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம். அவன் வரத்துக்கு முன்னாடி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேனேங்கிறாள் ஆழ்வார். அந்த சமயத்துல எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல, இப்ப சொல்லி வைக்கிறேன். அந்த யமதூதர்கள் வந்து என்ன சிந்தி பிந்தி ஹதி இதிவாச்ச குரூராணிங்கிறார். கடுமையான சொற்கள்னால என்ன குத்தி என்ன அழிச்சுன்னு போவா. போல காலத்துல நீதான் வந்து காப்பாற்றணும். எது காப்பாற்றணும்? இந்த ராமநாமா தான் காப்பாற்றணும். தர்ஜனம் யமதூதானாம், அந்த பயத்திலிருந்து என்ன போக்கணும். அது மட்டும் இல்ல ராமநாம் இதெல்லாம் எது பண்ணும்னா ராமராமேதி கர்ஜனம், அந்த பகவன் நாமா இருக்கே அதுதான் இந்த காரியங்களை பண்ணணும். அதனால நம்ம அந்த பகவானுடைய நாமத்தை பிடிச்சுக்கணும், அது நம்மளை கரையேற்றி விட்டுடும். அப்பேற்பட்டதான இந்த பகவன் நாமா ராமநாமா. இந்த நாமாக்கு எப்பேற்பட்ட சிரேஷ்டம்னா இந்த நாமாவை சொன்னோம்னா சொல்றவாளுக்கு மட்டும் க்ஷேமம் இல்லை, நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம்ங்கிற எந்த ஒரு கெட்ட ஒரு சக்தி எங்க பக்கத்துல இருந்தாலும் இந்த நாமாவை இப்ப நம்ம சொல்றோம், உறக்க சொல்றோம். இந்த நாமா எங்கெங்கெல்லாம் செவி வழியா யாருக்கெல்லாம் கேட்கிறதோ அந்த திக்குகள்ல இருக்கக்கூடிய அமங்கலம் எல்லாமே போக்கிவிடுமா இந்த நாமா. நிரஸ்யதே ஏன திசாம் அமங்கலம். எப்படி ஒரு லைட்டை போட்டோன்னு அந்த இருட்டு விலகிறதோ அது போல இந்த நாமா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் டிராவல் ஆகி போறதோ அங்க இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் மறைஞ்சு போறது, விரட்டி அடிக்கப்படுறது. அப்பேற்பட்ட குணமுடைய இந்த பகவன் நாமா. பகவன் நாமாவுக்கு இன்னும் வலிமை எப்படி இருக்குன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பகவானை காட்டிலும் சிரேஷ்டம் எதுன்னா நாமாவை காட்டிலும் சிரேஷ்டம், நாமிய காட்டிலும் சிரேஷ்டம் எதுன்னா நாமா. ராமரை காட்டிலும் ராமநாமாக்கு அவ்வளோ மகிமையானா உண்மையிலேயே அதுதான் மகிமை வாய்ந்தது.
சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்திங்கிற. பகவான் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய அத்தனை சக்தியும் எதுல வச்சிருக்காருன்னா அந்த நாமத்துல பேக் பண்ணி வச்சிருக்காரு. அவனுடைய குணத்துல நாமத்துல பேக் பண்ணி வச்சிருக்கார். ஒரு கேப்சூல் எப்படி பெரிய வியாதியை போக்குறதுக்கு உண்டான மருந்து அடக்கி உட்பட்டு இருக்கோ, அது போல இந்த ராமநாமாங்கிறது இருக்கே, பகவானுடைய அவனுடைய எல்லா சக்தியும் சுருக்கி அந்த நாமாவில சுருக்கி வச்சிருக்காரு. நிஜ நிஜ சர்வசக்திங்கிறார். எல்லா சக்தியும் அதுல இருக்கு. நாமியை காட்டிலும் சிரேஷ்டம் எதுன்னா இந்த பகவன் நாமா. அப்பேற்பட்டது இந்த ராமநாமம். நாமி இப்படி இந்த பகவன் நாமத்தை பிடிச்சிண்டு நம்ம இந்த ராமனை வழிபட்டோமே ஆனால் பகவான் எப்படி சிரேயச கொடுப்பார்னா, மற்ற தெய்வங்களுக்கும் ராமருக்கும் ஒரு வித்தியாசம். மற்ற தெய்வங்கள்லாம் இப்படி கோயில்ல போய் இப்படி வழிபட்டோமே ஆனால் அதற்கு உண்டான பலனை கொடுக்கும். எந்த தெய்வங்களும் கடன் வைக்காது, கொடுத்து விடும். ஆனா ராமர் அதுல ஒரு படி மேல. என்ன ஒரு படி மேலன்னா, அக்ரதா பிரஷ்டதைச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலு ஆகர்ண பூர்ணதன்மானோ ரக்ஷேதாம் ராமலட்சுமணன். சாயங்கால வேலையில விளக்கு போட்ட பிறகு ஒரு ராமர் சன்னதிக்கு போய் இன்னைக்கு ராமரை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி ஒரு பக்தால் வரா. வந்து ராமரை தரிசனமும் பண்ணியாச்சு. ராமரை தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு போலாங்கிற காலத்துல பார்த்தா கரண்ட் இல்லை, ரொம்ப கும்மி இருட்டா இருக்கு. எப்படி தனியா போறதுன்னு பயந்துட்டு இருக்கா. டார்ச் லைட்டை வச்சுன்னு விளக்க பிடிச்சுன்னு போயின்னு இருக்கா. அப்ப மித்த தெய்வங்கள்லாம் என்னன்னா சந்நிதிக்கு வந்ததுக்கு அனுகிரகம் பண்ணும். ராமர் என்ன பண்ணுவார்னார், ஹே லக்ஷ்மணா, தம்பியை கூப்பிடுவாரா, ஹே லக்ஷ்மணா இங்க பாடுறா, நம்மளை சேவிக்க வந்தா இவா இருட்டுல கஷ்டப்பட்டு ஆத்துக்கு போயின்னு இருக்கா, அவ பயப்படாம இருக்கணும். அதனால என்னன்னா அக்ரத பிரஷ்டதை செய்வர், முன்னாடி ஒருத்தரும் பின்னாடி ஒருத்தருமா கவச்சம் போல இருந்துட்டு அந்த வந்து நம்பிக்கையோட ஒரு பக்தன் போறானே ராமநாமத்தை சொல்லிட்டு, அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ராமரும் லக்ஷ்மணரும் இருப்பாளாம். இருந்து என்ன பண்ணுவான்னா அந்த பக்தனுக்கு எந்த ஒரு ஹானியும் வராம அவ பார்த்துப்பா. அதுவும் எப்படின்னா, அப்படி கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு ஆபத்து வந்து அந்த பக்தனை தாக்கி விடுத்துனா என்ன பண்றதுங்கிறதுக்காக இந்த போர்க்கால் அடிப்படைங்கிறாளே, யுத்தத்துக்கு முன்னாடி இந்த ஆர்மியில எல்லாம் எப்படி சித்தமா இருக்கா, அது போல ராமரும் லக்ஷ்மணாலும் அந்த பக்தனை காக்கிற விஷயத்துல சித்தமா இருக்காளாம். எப்படி சித்தமா இருக்கான்னா ஆகர்ண பூர்ண தன்மானோங்கிறார். ஒரு கஷ்டகாலம் வந்த பிறகு அவன் ராமனை பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைக்கு இறங்க ராமர் அவனை அருள் செய்யறதுக்கு முன்னாடியே, கஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே காப்பாற்றணும். அதனால ராமரேவன் லட்சணம் எப்படி இருக்காருன்னா, வில்லையும் அம்பையும் கஷ்டம் வந்த பிறகு பானத்தை எடுத்து நான் பூட்டி பானத்தை வச்சு தொடுத்து அந்த இலக்கை அடிக்கிறதுக்குள்ள இந்த பக்தனுக்கு கஷ்டம் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. பக்தனுக்கு கஷ்டம் வரத்துக்கு முந்தையே காக்கணுங்கிறதுக்காக ஆகர்ண பூர்ண தன்மானு அப்படி சித்தமா அந்த அம்பரா துணியிலே இந்த பானத்தை எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கா. அப்படி ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இந்த தெய்வம் முன்னாடி இருந்து காக்குமா. இது வேற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத குணம். அக்ரத பிரஷ்டதைச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலு ஆகர்ண பூர்ண தன்மானோ ரக்ஷேதாம் ராமலட்சுமணம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான ராமனுடைய சரித்திரத்துல பூர்வ தினத்துல லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான கல்யாண வைபவத்தை பத்தி சொன்னார். சுவாமிக்கு 12 வயசு, தேவிக்கு 5 வயசு. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினார். அப்படி வெக்கப்பட்டு சுவாமி அப்படி தனுர்பங்கம் பண்ணிவிட்டார். அப்படி அட்டகாசமா ஒரு யானை எப்படி நிமிந்து நடக்குமோ, நிமிந்து பார்க்குமோ அது போல கம்பீரமாக பார்க்கிறார். ஆனா அந்த பெண்ணான சீதாதேவி எப்படி பார்த்தான்னா நாணத்தோட வெக்கத்தோட சேர்ந்து தலையை குனிஞ்சுட்டு ஒரு லேசான ஒரு பார்வை சுவாமியை பார்க்கறான். ஏன்னா அவ அன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதது அவளுக்கு தான் தெரியும். உனக்கு கன்னியாமடம் தான் கட்டணுமான்னு அவ அப்பா ஜனகன் அழுதிருக்கார். அதை சொல்ல வழி இல்லாம சுவாமி உப்ரிகையில வந்து தேவி அழுதிருக்கா. அப்படி அந்த துக்கத்தை அப்படி துக்கத்துல இருந்த காலத்துல சுவாமி வர, அப்படி பார்த்த அந்த ராமர் இன்னைக்கு பிரகாசமா ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கிறார். இனி அடுத்தது விவாகம் தான். விவாகத்துக்கு முன்னாடி அப்படி தேவி பார்க்கிறா, சுவாமியும் அதை பார்க்கிறார். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினார்ங்கிறார் கம்பர். அப்படி தேவிக்கு சந்தோஷத்தை கொடுத்து சுவாமிக்கு லோகத்துக்கே மங்களத்தை கொடுத்ததான அந்த சீதா கல்யாணத்தை சொன்னார். இந்த கல்யாணம் யாரால நடந்ததுன்னா விஸ்வாமித்திரரால தான் இந்த கல்யாணம். அவர் யஜ்ய சம்ரட்சணத்துக்கு கூட்டின்னு வந்தார். யஜ்யத்தை பகவான் சம்ரட்சணம் பண்ணி கொடுத்தார். அங்கிலிருந்து மிதிலா போக, மிதிலையில தனுர்யாகம்னு பத்திரிக்கை வேற, மிதிலைக்கு போக அங்க சுவாமிக்கு கல்யாணம் விவாகம் ஆயிடுத்து.
ஒருத்தருக்கு மட்டுமான்னா 4 பேருக்கு ஆயிடுத்து. ஒரே மேடையில 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம். இதோக்தேன ததாஞ்சக்ருஹு விவாகம் விதிபூர்வகம்னர். விதிப்படி ஒண்ணு கூட விட்டு போகாதபடிக்கு எல்லா காரியங்களையும் மந்திரவத்தாக வசிஷ்டரும் அந்த பொன்னாத்து வாத்தியாரும் சேர்ந்து சுயக்கிரும் சேர்ந்து பண்ணி வைக்க தசரதனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா புள்ள பிறக்காதான்னு பார்த்து ஏங்கின்ற இருந்த தசரதனுக்கு 4 குழந்தைகள், அவ பெருசாகி 4 பேருக்கும் கல்யாணம் லோக பிரசித்தமா நடந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆசீர்வாதம் பண்றார். நீங்க என்னன்னா எப்பொழுதும் நன்னா ஒத்துமையா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறா. அன்னைக்கு ராத்திரியே இந்த காரியத்தை யாரை முன்னிட்டு வந்தார்னா விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் இன்னைக்கு ராத்திரியே கிளம்பிட்டார். கல்யாணம் ஆச்சு, ஒரே போயிட்டு வரேன் தான். ஜனகா தசரதா போயிட்டு வரேன்னார், ஒரே போயிட்டு வரேன்ல 2 பேர்ட்டையும் விடைய பெற்றிருந்தார். கிளம்பி போயிட்டார். எங்க போனார்னார் ஜகாம உத்தர பர்வதம். உத்தர பர்வதத்தை நோக்கி கிளம்பிட்டார். அதற்கப்புறம் ராமாயணத்துல அவர் எங்க வரதாவே இல்லை. இப்படி போற காலத்துல தசரதன் குழந்தைகளோட கூட போயிட்டு இருக்கார். போற காலத்துல பார்த்தா பரிஸ்திதி சரியா இல்லை. உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷிமுகாச்சுதம் மிருகாஹா பிரசமயந்தேதே சந்தாபஸ்த்யஜ்ய தாமயம். இந்த சன்னிவேஷத்தை பார்த்தா பயமா இருக்கே, மனசுக்கு பயம் கொடுக்கறதேன்னு தசரதன் கேட்க, மந்திரி இதுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும். உடனே வசிஷ்டர்கிட்ட வாத்தியாரான வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், இந்த சூழ்நிலை சரியா இல்லைங்கிறது யதார்த்தம். ஆனா நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. மிருகங்கள்லாம் பலமா போறது, பிரதட்சிணமாக போறது, பயப்பட வேண்டான்னு சொல்ல, சகுனம் சரியா இருக்குன்னு சொல்ல. பார்த்தா எய்தாப்புல யாரு வரான்னா கையில கோடாலியோட கொண்ட பரசுராமர் பிரகாசத்தோட வராரு. கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துஸ்ஸகம் ஜ்வலந்தமிவ தேஜோபிஹி துர்பிரீக்ஷம் பிரதக்ஜனைஹி. பாபிகளுடைய கண்ணுக்கு படவே மாட்டாரா. பகவத் அவதாரத்தை ஒன்னான் இந்த பரசுராமர் அந்த பக்கமா வரார். தசரதனுக்கு பயம் வந்து விடுத்து. ஏன்னா சத்திரியனே இல்லாம பண்ணிட்டு வரார், நம்மளை ஏதாவது பண்ணிட போறாரேன்னு பயப்பட்டார். அவர் மதிக்கவே இல்லை. நேரடியா ராமர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படி இருக்கார்னார் கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துஸ்ஸகம். காலாக்னி ருத்ரனை போல பிரகாசிக்கிறார். தேஜஸ் அப்படி அபகரிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி நேரா ராமர்கிட்ட போறார். ராமா தாசரதே ராமா வீரியம் தே ஸ்ரூயதே அத்புதம். உன்னுடைய வீரியம் இருக்கே, இந்த பராக்கிரமம் லோகம் முழுக்க கேட்டுன்னு இருக்கேன். ஏதோ ஒரு வில்லை எடுத்தியா, அந்த வில்லு நீ தொடறதுக்கு முன்னாடி உடஞ்சு போயிடுத்தான். அப்படிங்கிற உன்னுடைய பராக்கிரம செய்தி என் காதுல விழருது, லோக பிரசித்தமாயிடுது. ஆனா அது எனக்கு தெரியாது. அந்த வில்லை பத்தி எனக்கு தான் தெரியும். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் உள்ள ஒரு வில்லு. பண்ற காலத்திலேயே அதுல ஒரு விரிசல் இருந்தது. அதை உடைச்சுட்டு நீ என்னோ பெருமை இது பண்ணிக்க வேண்டாம், பெருமையா நினைச்சுக்க வேண்டாம். அது ஏற்கனவே உடஞ்ச வில்லு. நீ தைரியம் இருந்தா, வீரியவானா இருந்தா, இந்த எங்கிட்ட இருக்க இந்த சிவதனுசு இதை எடுத்து நீ விஷ்ணு தனுசு இதை எடுத்து நீ நிறுத்தி நான் போட்டு அப்போ நான் வீரன் பராக்கிரமன் ஒத்துக்கிறேன்னு சொல்லி சுவாமி அந்த பரசுராமர் சொல்ல, இது என்ன பிரமாதம்னா நிறுத்த போயிட்டார். வந்தோடனே இது ஒரு கவி ஹாஸ்யமா சொன்னார், உனக்கு எனக்கு சில பேச்சுவார்த்தை இருக்கு. என்னன்னா ராமா தாசரதே ராமா. பரசுராமர் கேட்கிறார், இந்த லோகத்துல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ராமன்னா நான் ஒருத்தன் தான். ராமன்னா எனக்கு தான் அட்ரஸ் பண்ணுவா எல்லாரும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா 2-3 ராமன் ஆனதுனால அதுக்கு அட்ரஸ் பண்றதுக்காகவே எனக்கு கையில இந்த கோடாலி இருக்கிறதுனாலே அவர் என்னன்னா பரசுராமன் எனக்கு தனியா ஒரு அட்ரஸ் பண்றா. ஒரு ஆபீஸ்ல எப்படி வெங்கடேசன் ஒருத்தர் இருந்தார் தான் அந்த வெங்கடேசனை தெரியும். 4-5 வெங்கடேசன் இருந்தா அக்கௌண்ட் வெங்கடேசன், பியூன் வெங்கடேசன், ஸ்டாஃப் வெங்கடேசன் எப்படி பேர் பிரியுமோ அது போல நீ அவதாரம் பண்ண காலத்துல இருந்து எனக்கு பேர் மாறி போச்சு. பரசுராமன் பேரை மாத்திவிட்டா. அதற்கு மேல் அந்த கவி சொல்றார், ரே ரே க்ஷத்ர குலாதமா பிரகடிதம் பிராமண்யம் அஸ்திரேன தே. நீ சத்ரகுலாதமன், நீ இந்த சத்திரிய குலத்துல நீ பிறந்திருக்க. நான் எப்பேற்பட்டவன்னா சத்திரியர்களே இல்லாம வதம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
அப்படின்னு இந்த பரசுராமர் சொல்றார். உடனே சுவாமி சொன்னார், நீ சத்ரகுலா தமன், நீ சத்திரியாலேயே நீ மட்டமானவன்ங்கிறார், நீ தாழ்ந்தவன் சொல்ல. நான் இந்த உடனே சுவாமி சொன்னார், நீங்க பிராமணர்கள்ல நீங்கள் உயர்ந்தவருங்கிறது உங்களுடைய நீங்க ஆயுதத்தை வச்சு நிக்கிறீங்களே அதுல பார்த்தாலே எனக்கு தெரியுது. பிரகடிதம் பிராமணியமஸ்திரே நதே, நான் மட்டமான க்ஷத்திரியன் தான், ஆனா நீங்க உத்தமமான பிராமணன்கிறது உங்க கையில இருக்கக்கூடிய கோடாலிய பார்த்தாலே தெரியுது. உடனே அவர் சொன்னார், அது இருக்கட்டும், நிக்ஷத்ரி தரணி, நான் இந்த பூலோகத்துல சத்திரியாலே இல்லாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கேங்கிறார். உடனே சுவாமி சொன்னார், நீங்க சத்திரியாலே இல்லாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்கிறது ஆச்சரியம் இல்லை, அப்ப நான் யாருன்னு உங்க கூட நேகா நிக்கிறேனே, உங்க கூட நேரா நின்று பேசிட்டு இருக்கேனே, கோகம் பவான் சத்யவாக்கு, நீங்க பிரம்மண்யத்தை மட்டும்தான் விட்டேன்னு நினைச்சேன், ஆனா சத்தியத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா இப்ப நீங்க பேசுறதுலயே தெரியறது கத்திரியால முழுக்க வதம் பண்ணி விட்டேங்கிறேன், பேசுறது ஒரு கத்திரியன்ட்ட, உங்க வாக்குல சத்தியமும் இல்லையே. அதற்கு மேல கேட்கிறார், நாரி நிர்கிருண தாட்டகாந்தம் அவதீகி, எல்லாரும் சொல்றா நீ அந்த தாட்டகையை வதம் பண்ணி விட்டேன்னு, உனக்கு பெண்களை போய் யாராவது வதம் பண்ணுவாளா? இன்னொரு ஸ்திரீயை போய் நீ வதம் பண்ணிவிட்டே கருணையே இல்லாமங்கிறார். உடனே சுவாமி சொல்றார், மாதானமே தாட்டகாங்கிறார், எங்க அம்மா தாட்டக கிடையாது, எனக்கு அம்மா தாட்டக கிடையாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்ற அவருடைய அம்மாவையே வதம் பண்ணியிருக்கார், ஆனா இவர் சுவாமியை பார்த்து சொல்றார், நீ தாட்டகைய வதம் பண்ணியிருக்க, கிருணன் இல்லை, நீ நிர்கிருணனா பண்ணிவிட்டேன்னு சொல்ற. இப்படி இந்த 2 பேருக்கு நடந்த சம்பாஷணையை சொல்லிவிட்டு, எதற்காக அவ 2 பேருக்கும் இந்த யுத்தம் போல தெரியும், இது யுத்தம் கிடையாது, அவதார ரகசியம். ஏன்னா இப்ப யாருக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்காருன்னா, அந்த ராட்சச கூட்டத்தை அழிக்கிறதுக்காக பகவான் பிறந்திருக்கார். அதற்கு மனுஷனுடைய பலம் போராது. ஆனா சுவாமி சொல்லிக்கும் போது தன்னை மனுஷன் 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 சொல்லிக்கிறார், அந்த மனுஷ பலம் போராது. அதனால என்ன பண்றார், இந்த பரசுராமர்டேந்து அந்த தனுசை வாங்கிக்கிறார், இது வாயுட்ட கொடுத்த அகஸ்தியாசிரமத்துல வைக்க சொல்ல, பின்னாடி சுவாமி போய் எடுத்துக்க போறார். இந்த தனுசுனாலதான் அவரை வதம் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பலத்தை சுவாமி எடுத்துக்கிறார். முன்பு அந்த விஸ்வாமித்திரர்டேந்து பலையாத்தி பலேன்னு ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறார். இது போல ஒவ்வொருத்தர்டேந்து ஒவ்வொரு சக்தியை வாங்கி சேகரிச்சுட்டே வர்றார். ஏன்னா ராவணன்கிறவன் முதுகு சொரிஞ்சுக்க பூனல் போட்டுட்ட பிராமணன் இல்லை, அவனால என்ன வேணா பண்ண முடியும், அவர்கிட்ட அவரோட தபஸ் இருக்கு. அவனை அந்த அரக்கனை வெல்லணும்னா, அவனை வதம் பண்ணணும்னா தனக்கு தபஸ் வேணும், மனுஷனா இருந்தா மட்டும் போராது, ஒரு அதீத சக்தி வேணும். அதற்காக பகவான் இதெல்லாம் சேகரிச்சுட்டு வர அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டார். 2 பேரும் பகவான் தான், துல்லியால் தான் இந்த வில்ல வாங்கிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு லீலை பண்ண. இந்த க்ஷேத்திரத்திலே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் கிளம்பி கேரள க்ஷேத்திரம் தனக்காக தனியாக ஒரு தேசத்தை உற்பத்தி பண்ணிட்டு அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஊருக்கு கிளம்பி வரார். சுவாமி என்ன பண்ணார்னார், விவாகம் ஆயிடுத்து, தசரதனுக்கும் அபிலாஷம் பூர்த்தி ஆயிடுத்து, நாட்டுக்கு வந்து ராமர் தேவியோடு கூட சேர்ந்து ததாசராஜர்ஷி சுதோபிராமயா சமேவான் உத்தம ராஜகன்யயா அதீவ ராமசுஷுபேன தே காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிராமரேஸ்வரா. பாலகாண்டம் பூர்த்தி பண்றார். 12 வருஷ காலம் சுவாமியும் தேவியும் அவ்வளோ சந்தோஷமாக கிரகஸ்தாசிரமத்தை நடத்தினாலாம் அயோத்தியால. இப்படி இந்த பாலகாண்டத்தை முடிச்சு விட்டு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிற காலத்திலேயே அந்த கவிக்கு வால்மீகிக்கு ஒரு ஹிருதயம். ஏன்னா மேல வரக்கூடிய கதை இருக்கே, அதுல எல்லாரும் என்ன நினைப்பான்னா, இந்த பரதன் தான் இந்த நாட்டுக்காக அவ அம்மாவை பேச வச்சு இந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு கதை கேட்கிறவா மனசுல தப்பா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே முன்னதாகவே இந்த கவலை யாருக்குன்னா, கதை சொல்ற இந்த வால்மீகிக்கு அந்த கவலையா, பரதனை யாரும் தப்பா நினைக்க கூடாது. அதனாலேயே ஒரு முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தை அட்வான்ஸா வச்சார். கச்சதாம் மாதுல குலம் பரதேன மகாத்மனா. இந்த கதை நடக்கிற காலத்துல இந்த பரதாழ்வான் அந்த ஊர்லயே இல்லை. எங்க இருந்தான்னா அவருடைய மாமாவுடைய வீட்டுல இருக்கார். நடக்க போற கதைக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. இதை முன்கூட்டியே ஒரு லெட்டரை கொடுத்து விட்டார், யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு. இப்படி கதை அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறார். ராம குணத்தை வர்ணிக்கிறார். சகிதேவை
சகி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ. இந்த பூலோகத்துல மனுஷனாக சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கார். எதற்குன்னா தர்மத்தின் பொருட்டு. மற்றொன்று எதற்குன்னா அந்த தேவாள்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கா இந்த ராட்சசாலுடைய தொல்லை தாங்கல, அவளை வதம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அந்த பிரார்த்தனைக்கு இணங்கதான் சுவாமி இப்ப அவதாரம் பண்ணியிருக்கார். எதற்காகன்னா அந்த அசுரர்களை வதம் பண்றதுக்காக. அது மட்டும் இல்ல, கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேனாமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இது பாலகாண்டத்துல அவதார கட்டத்துல சொன்ன ஸ்லோகம். அதே ஸ்லோகத்தையே எடுத்து இந்த அயோத்தியா காண்டத்துல திருப்பி வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்? கௌசல்யா சுஷுபேதேன, பிறந்தப்ப இந்த கௌசல்யா அம்மா எப்படி ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சாலோ அதே இந்த இந்திரனை பெற்ற அதித்தி அம்மா எப்படி ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சாலோ அதே சந்தோஷத்தை இப்பயும் அடையறாளாம். வயசு என்னாச்சு? அந்த குழந்தை ஊர்ல வந்து 24 வயசாக போறது. அந்த குழந்தைக்கு 20 வயசுக்கு மேல உள்ள ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா பிறந்தப்ப என்ன ஒரு ஆசை வச்சிருந்தாலோ அதே ஆசையை வைக்க முடியுமா? ஏன்னா குழந்தைகள் வளர வளர குணங்களும் வளரும், குணங்களோட சேர்ந்து காமக்ரோதங்களும் வளரும். அப்படி இருக்கிற காலத்துல ஒரு அம்மா முதல் நாள் வச்ச அந்த பிரியத்தை வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது. ஆனா ஒருத்தர்கிட்ட வைக்க முடியும். யார்கிட்டன்னா ராமர்கிட்ட கௌசல்யால வைக்க முடியும். அது அந்த வால்மீகி சொல்றார். அதே ஸ்லோகத்தை 12 வருஷம் கழிச்சு இங்க போடுறார். யதாவரேன தேவானாம், அதே சந்தோஷத்தை படுறார் அந்த ராமரை பார்த்து கௌசல்யா. ராம குணங்களை வர்ணிக்கிறார். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வஞ்ச பாஷதே உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே கதஞ்சிதுபகாரேன கிருதேனேகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. பகவானுடைய குணங்களை சொல்றார் வால்மீகி. சதுநித்யம் பிரசாந்தாத்மா, சுவாமி எப்பொழுதுமே எப்படின்னா சாந்தஸ்வரூபி, யார்கிட்டையுமே கௌச்சிக்கவே மாட்டார். மிருதுபூர்வம் பிரபாஷத்தை, மிருதுபூர்வஞ்ச பாஷத்தை. யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவா பேசவே இல்லாம அவ பார்த்துட்டு போயின்னு இருந்தாலும் முன்னாடி போய் சுவாமியே பேசிடுவர். உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே, கோபமே வராது. யார் என்ன நிந்த பண்ணாலும் சுவாமிக்கு கோபமே வராது. கதஞ்சிதுபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. மனுஷனுடைய குணம் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு உபகாரம் பண்ணிவிட்டு அதை ஜென்மா முழுக்க சொல்லி காட்டுவான். நான் இன்னைக்கு பண்ணேன், நீ எனக்கு திருப்பி பண்ண மாட்டேங்கிற. நான் இன்னைக்கு அவ்வளோ பண்ணேன், எனக்கு திருப்பி பண்ண மாட்டேங்கிறேன்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லி பண்ணது ஒரு காரியம். ஆனா அதை திருப்பி திருப்பி சொல்லி காமிப்பான். ஆனா சுவாமி எப்படின்னா நீ சுவாமிகிட்ட பல தடவை அபச்சாரப்பட்டிருப்ப, ஆனா சுவாமி அதை எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணுவார். சதமப்பி ஆத்மாப்பி, ஒன்றும் இல்லை 100 தப்பு பண்ணியிருந்தாலும் ராமா சரணம்னு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டா சுவாமி என்ன சொல்லுவார்னா அவன் என்ன சேர்ந்தவன்னுடுவானா. எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏத்துப்பார். அது மட்டும் இல்ல, சீல விருத்தைஹி ஞான விருத்தைச்ச சஜ்ஜனைஹி. வயசானவாளை பார்த்தா சுவாமிக்கு தனி மதிப்பு. அவளை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்றது, நமஸ்காரம் பண்றதுல எழுந்து நிற்கிறது. வயசானவா வந்தா எந்த நிற்கணும், இல்லைன்னா என்னன்னா தஸ்மாத்து பிராணாகா உத்ராமந்திங்கிறார் வேதத்துல சொல்லும் போது. நீ எந்திரிக்கலைன்னா உன்னுடைய பிராணன் கிளம்பும். வயசுக்கு மேற்பட்டவாளோ இல்லை ஞானத்துக்கு மேற்பட்டவாளோ வந்தா உடனே எழுந்தவாளுக்கு மரியாதை கொடுக்கணும். சுவாமி அதை செய்வார். சீல விருத்தேகி ஞான விருத்தேகி, இப்படி வந்தா எழுந்திருந்து மரியாதை செலுத்துவார்.